விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. G7 நாடுகள் கூட்டமைப்புக்கு இந்தியா ஏன் தேவை, முக்கியத்துவம் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். பொருளாதாரத்தில் முன்னேறிய இத்தாலி, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய 7 முதலாளித்துவ நாடுகளின் அமைப்பு G7 என்று அழைக்கப்படுகிறது. இத்தாலியில் நடைபெறும் 50வது உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். தனது 3வது பதவிக்காலத்தின் முதல் வெளிநாட்டு பயணமாக இது அமைந்தது. G7 மாநாட்டில் இந்தியாவின் 11வது பங்கேற்பு என்பதோடு பிரதமர் மோடி தொடர்ந்து 5வது முறையாக கலந்து கொண்டுள்ளார். G7 நாடுகள் கூட்டமைப்பில் இந்தியா உறுப்பினராக இல்லாத போதும் கடந்த சில ஆண்டுகளாக சிறப்பு அழைப்பாளராக இருந்து வருகிறது. இந்தியாவில் அதிகரித்து வரும் பொருளாதார எழுச்சி இதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியை தவிர்த்து G7 அமைப்பில் உள்ள பிற நாடுகளின் பொருளாதாரத்தை விட இந்தியாவின் பொருளாதாரம் பெரிதாக இருக்கிறது. விரைவில் ஜப்பானை முந்தி உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாற உள்ளதும் சுட்டிக்காட்டப்படுகிறது. பொருளாதார ரீதியாகவும் புவிசார் அரசியல் ரீதியாகவும் சீனாவை கட்டுப்படுத்த மேற்குலக நாடுகள் முயற்சிப்பதால் இந்தியாவின் முக்கியத்துவம் அதிகரிக்கிறது. G7 நாடுகளின் பொருளாதார உறவுகளில் சீனாவை தவிர்த்து அதை நட்பு நாடுகளுக்கு மாற்ற மேற்குலக நாடுகள் முயற்சிப்பதால் இந்தியா பெரும் பலனை அடையும் என்று கூறப்படுகிறது. ரஷ்யாவுடனான சீனாவின் உறவுகள் வலுப்பெறுவது குறித்து மேற்குலக நாடுகள் கவலையை வெளிப்படுத்தி வருகின்றன. மேலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிற்கு பிறகு மேற்குலக நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிராக திரண்டபோது இந்தியா நடுநிலை வகித்தது. இந்த சூழலில் இந்தியாவை தங்கள் பக்கம் வைத்து முக்கிய நட்பு நாடாக மாற்ற வேண்டும் என விரும்பும் மேற்குலக நாடுகள் முக்கிய கொள்கை பிரச்சனைகளுக்கு வெளியே இந்தியா இருக்கக்கூடாது என்றும் கருதுகின்றன. டெல்லியில் கடந்த ஆண்டு நடந்த G20 உச்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்ததன் மூலம் உலகளாவிய பல சர்ச்சைக்குரிய விஷயங்களில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவதில் இந்தியா முக்கிய பங்கு வகித்ததாக வெளியுறவு செயலர் வினய் குவாத்ரா தெரிவிக்கிறார். உலக தெற்கின் நலன்கள், முன்னுரிமைகள் மற்றும் கவலைகளை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக வினய் குவாத்ரா கூறுவதன் மூலமும் G7 நாடுகள் கூட்டமைப்பிற்கு இந்தியாவின் தேவை ஏன் என்பதை புரிந்து கொள்ளலாம். புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.